தேவை பயணிகளுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது. அதிலும் வந்தே பாரத் போன்ற ரயில்களின் வருகையானது ரயில் பயணிகளுக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். நாளுக்கு நாள் புது புது வசதிகளுடன் புது புது சலுகைகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை டு சென்னை பயணிகள் முன்வைத்து வரும் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படுமா என்ற ஆர்வம் எழுந்து வருகிறது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன அதிவேக ரயில்கள் கடந்த 2019 ரயில்வே அமைச்சகம் அறிமுகம் செய்தது. வந்தே பாரத் ரயிலில் இன்ஜின் தனியாக இல்லாமல் ரயிலுடன் இணைந்து இருக்கும். ஆட்டோமேட்டிக் கதவுகள், ஏசி, வைஃபை, ஜிபிஎஸ், ஆடியோ வீடியோ தகவல் வசதிகள், பயோ கழிவறைகள் போன்ற எண்ணற்ற நவீன வசதிகள் உள்ளனர். குறுகிய நேரத்தில் எளிதான பயணத்தை மேற்கொள்ள முடிகிறது. அந்த வகையில் தென்னிந்திய மாநிலங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு முன்பதிவும் வரவேற்பும் அதிக அளவில் காணப்படுகிறது. இதில் 20-643 மற்றொன்று 20-644 என்ற எண் கொண்ட சென்னை சென்ட்ரல் டு கோவை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும் அடங்கும். இந்த ரயில் கிட்டத்தட்ட 495 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி 50 நிமிடங்களில் கடந்து விடுகிறது. வாரத்தில் புதன்கிழமை தவிர்த்து மற்ற 6 நாட்களும் சென்னை சென்ட்ரல் டு கோவை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகின்றனர். ரயிலில் மொத்தம் 598 இடங்கள் உள்ளனர். இரு மார்க்கங்களிலும் 8 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இது இயக்கப்பட்டு வருகிறது. இதில் 7 பெட்டிகள் ஏசி சேர்காராகவும் 1 பெட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர்காராகவும் உள்ளது. எக்ஸிக்யூட்டிவ் கட்டணம் பயணி ஒருவருக்கு 2310 ரூபாய், ஏசி சேர்கார் கட்டணம் 1215 ரூபாயாக உள்ளது. சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தினசரி காலை 6 மணிக்கு கோவையில் புறப்படும். ரயில் 11:50க்கு சென்னை சென்றடையும். அதேபோல் மதியம் 2:15க்கு சென்னையில் புறப்பட்டு இரவு 8:15க்கு கோவை வந்தடைகிறது. அந்த வகையில் வெறும் 6 மணி நேரத்தில் பயண நேரம் உள்ளது. மேலும் இந்த ரயில் சேலம் சென்னை இடையே எந்த ஸ்டேஷனிலும் நிற்பதில்லை. இதனால் பயணிகளின் ஆதரவு இந்த ரயிலுக்கு அதிகரித்தபடியே உள்ளது. எனவேதான் வெறும் 8 பெட்டிகளுடன் இயக்கி வரும் வந்தே பாரத் ரயிலை 16 பெட்டிகள் கொண்டதாக மாற்ற வேண்டும் என்ற நீண்ட நாட்களாகவே பயணிகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்டது. ரயில் டிக்கெட் முன்பதிவும் அதிகரித்துவிட்டது. எனவே பண்டிகை காலத்தை கணக்கில் கொண்டாவது 16 பெட்டிகளாக மாற்ற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள்.